போலீசார் மனிதாபிமானத்துடன் சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா கூறினார். சென்னை வண்டலூரை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற சப் இன்ஸ்பெக்டர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெறும் பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முதன்முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழக காவல்துறை தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் தனிச்சிறப்பு பெற்று திகழ வேண்டும் என்பதும், அவ்வாறு தமிழக காவல்துறை திகழ்வதற்கு ஏதுவாக உலகத்தரம் வாய்ந்த காவல் உயர் பயிற்சியகம் தமிழ்நாட்டில் நிறுவப்பட வேண்டும் என்பதும் எனது கனவாக இருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக காவல்துறை மிகச்சிறந்த காவல்துறையாக விளங்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து எடுத்து வந்துள்ளேன். 2004ஆம் ஆண்டு என்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த இந்த காவல் உயர் பயிற்சியகம் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி அளிக்கிறது. முதன்முறையாக ஒரே நேரத்தில் 1061 சப் இன்ஸ்பெக்டர்கள் தங்களது பயிற்சியினை இன்று நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பயிற்சியில் 307 பெண் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆண்களுக்கு இணையாக தங்களது பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் என்பதை அறியும் போது, ஆணுக்கு இங்கே பெண் இணைப்பில்லை காண் என்ற பாரதியின் வாக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நான் மிகுந்த மன நிறைவு அடைகிறேன். ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற்றதற்கான அறிகுறி அதன் மக்கள் வளமுடன் வாழ்வதே ஆகும். மக்கள் வாழ்வில் வளம் பெற மாநிலத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டும். பொருளாதார வளர்ச்சிக்கு பல காரணிகள் உள்ளன. மக்களின் மனிதவள மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். மாநிலத்தின் சமூக மூலதனம் மேம்படுவது பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். எனவேதான் எனது தலைமையிலான அரசு சமூக மூலதனத்திற்கான பல்வேறு திட்டங்களையும் மனிதவள மேம்பாட்டிற்கான திட்டங்களையும் தனி மனித பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. சமூக பொருளாதார வளர்ச்சியும் தனி மனித மேம்பாடும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினை சார்ந்தே இருக்கும் என்பதால் பொருளாதார வளர்ச்சி காரணிகளான தொழில் வளர்ச்சி மேம்பாடு, கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவையும் சிறப்புற அமைய வேண்டும். இதற்கான திட்டங்களையும் எனது அரசு செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் தனிமனித மேம்பாடும் நிலைத்திட இன்றியமையாததாக விளங்குவது அமைதி. அத்தகைய அமைதி சூழலை ஏற்படுத்துவதில் காவல்துறை முக்கிய பங்காற்றுகிறது. எனவேதான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் காவலர்கள் எவ்வித அச்ச உணர்வும் இடையூறுமின்றி தங்கள் பணிகளை நேர்மையாகவும் திறமையாகவும் செம்மையாகவும் சட்டப்படியும் ஆற்றிட ஏதுவான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி தருகிறேன். காவலர்கள் பணியாற்றுவதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டும் அவர்கள் தங்கள் பணியினை திறம்பட ஆற்றிட இயலாது. காவலர்கள் தங்கள் கடமையை திறம்பட ஆற்றுவதற்கு பயிற்சி மிகவும் அவசியமாகும். பயிற்சிதான் மனிதனை பக்குவப்படுத்தும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் பயிற்சி பெற்றால்தான் ஒருவர் தன்னுடைய பணியை திறமையாகவும் செம்மையாகவும் செய்ய இயலும். உயர் திறமை என்னும் கலையை பயிற்சி மற்றும் வழக்கத்தின் மூலமே தன் வயப்படுத்த முடியும் என்று தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறந்த பயிற்சியை அளித்து வருகிறது. இந்த பயிற்சியகம் தனித்தன்மை வாய்ந்த சுற்றுச்சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகளுடன் கூடியதோடு மட்டுமல்லாமல் திறமையான பயிற்சியாளர்களையும் தன்னகத்தே கொண்டு இருக்கிறது. இந்த பயிற்சியகம்
பல்வேறு புது உத்திகளை உள்ளடக்கிய பாட திட்டத்தை உருவாக்கி அவற்றை பயிற்சி பெறுபவர்களுக்கு அளித்து வருகிறது. சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் முதல் கம்ப்யூட்டர் சார்ந்த குற்றங்கள் வரை பல்வேறு குற்ற நிகழ்வுகளை கையாள்வதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. சுரங்கத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் வைரக்கல் எவ்வாறு வட்டை தீட்டப்பட்டு அணிகலனாக அணிவதற்கு ஏற்ற ஒளி வீசும் வைரமாக உருப்பெறுகிறதோ அதுபோல வீரம், சாந்தம், கருணை, நுண்ணறிவு ஆகியவற்றை நீங்கள் பெறும் வகையில் இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியின் மூலம் களப்பணியாற்றும் திறன், ஆழ்ந்த தொழில்முறை தலைமை பண்பு, பகுத்தறியும் திறன், மென் கணினி திறன் ஆகியவற்றை நீங்கள் நன்கு பெற்று இருப்பீர்கள். இது மட்டுமல்லாமல் கணினிசார் பயிற்சி, கணினிசார் குற்றங்களை கையாள்வது, கமாண்டோ பயிற்சி, வனப்பகுதியில் முகாமிட்டு கடமையாற்றும் திறன், ஆயுதங்களை கையாளுதல், குறிவார்த்து சுடுதல், நுண்ணறிவு தகவல்களை சேகரித்தல், பொதுமக்களின் உணர்வுகளை ஆய்ந்தறிதல், பண்புடன் நடந்து கொள்ளும் திறன் என மாறுபட்ட கோணங்களில் நீங்கள் பயிற்சி பெற்று இருப்பீர்கள். இந்த பயிற்சியின் மூலம் சட்டம் ஒழுங்கை எப்படி பராமரிக்க வேண்டும், பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் முழுமையாக கற்றிருப்பீர்கள். மனிதனை விலங்கினின்று வேறுபடுத்தி காட்டுவது ஒழுக்கமே ஆகும். ஒழுக்கம் என்பது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாக நடந்து கொள்வதாகும். இந்த ஒழுக்கமே மனிதனை மனிதனாகவும் தெய்வமாகவும் உயர்த்தும் வன்மை பெற்றிருத்தலால் இது உயிரைக் காட்டிலும் உயர்வானது. ஒழுக்கம் ஒருவனுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருவதால் ஒழுக்கம் உயிரைக் காட்டிலும் மேலானது என்றால் வள்ளுவர் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள உடை, உணவு, உடற்பயிற்சி ஆகியவை இன்றியமையாதவையாக விளங்குகின்றன. இதைப்போல அகம் தூய்மையாக விளங்க ஒழுக்கம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒழுக்கம் காவல்துறையினருக்கு இன்றியமையாதது. ஒழுக்கம் இருந்தால்தான் விருப்பு வெறுப்பின்றி, வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இன்றி சட்டத்தின் மாட்சிமையை நிலைநிறுத்தும் வண்ணம் காவல்துறையினர் தங்கள் கடமையை ஆற்ற முடியும். அவ்வாறு கடமை ஆற்றும் போதுதான் காவலர்கள் தங்கள் பணியினை செவ்வனே செய்கிறார்கள் என்று மக்களே காவல்துறையினரின் பணிகளை பாராட்டுவார்கள். சட்டம் ஒழுங்கு பராமரிக்கும் பணியினை நீங்கள் மேற்கொள்ளும் போது சட்டம் மனித சேவைக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். மனிதநேயத்தை மறந்து சட்டப்படி நடப்பது என்பது சரியாக இருக்காது. இதை ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மூலம் நான் உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகின்றேன். வில்லியம் ஸ்காட் என்கிற கடமை தவறாத இராணுவ வீரன் அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றி வந்தான். அவனுடன் பணிபுரியும் நண்பனுக்கு ஒரு நாள் உடல்நலம் சரியில்லை. ஆனால் அவனுக்கு அன்று பகல் நேரத்தில் காவல் காக்க வேண்டிய பணி. அவனுக்காக இறக்கப்பட்ட ஸ்காட் தன் நண்பனுக்கு பதிலாக தானே காவல் காக்கும் பணியை செய்வதாக சொல்லி அந்த பணியை மேற்கொண்டார். அன்று இரவும் ஸ்காட்டே பணிபுரிய வேண்டும் என்கிற விஷயம் தெரிய வந்தது. தொடர்ந்து கண்விழித்தால் தூக்கம் வந்துவிடும். பின்னர் கடமையை சரிவர செய்ய முடியாது என்று நினைத்து இரவு பணிக்கு வேறு யாரையாவது அமர்த்துமாறு தனது மேலதிகாரியிடத்தில் தெரிவித்தான். கண்டிப்புக்கு பெயர் போன மேலதிகாரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழியில்லாமல் இரவு நேர காவல் பணியையும் ஸ்காட் ஏற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் அவனை அறியாமல் அவனுடைய கண் சொக்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் மேற்பார்வையிட வந்த அதிகாரி ஸ்காட் தூங்குவதாக மேலதிகாரிக்கு தகவல் கொடுத்து விட்டார். நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் போது தூங்கும் வீரர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுவது வழக்கம். அதன்படி 24 மணி நேரத்தில் ஸ்காட்டை சுட்டுக் கொள்ளும்படி உத்தரவு வந்துவிட்டது. ஆனால் இந்த மரண தண்டனையை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிக்குத்தான் உண்டு. உண்மையான இராணுவ வீரனான ஸ்காட்டை காப்பாற்ற வேண்டும் என்று ஆப்ரஹாம் லிங்கனிடம் முறையிடப்பட்டது. பின்னர் அதற்கான உத்தரவு அன்று இரவே பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் வாஷிங்டனிலிருந்து புறப்பட்டு வீரர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று ஸ்காட்டை ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்தார். நீ நாளைக்கு சாகப் போவதில்லை, நாட்டை காக்கப் போகிறாய் என்று கூறினார். மேலும் வாஷிங்டனிலிருந்து இங்கு வந்து போனதற்கான செலவை நீதான் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று ஸ்காட்டிடம் சொன்னார். என் வங்கிக் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது,
நிலத்தை அடமானம் வைத்து கொஞ்சம் கடன் வாங்குவேன். சம்பள தேதி வரைக்கும் பொறுத்திருங்கள். சம்பளத்தையும் சேர்த்து மொத்த செலவையும் கொடுத்து விடுகிறேன் என்று ஸ்காட் ஜனாதிபதியிடம் கூறினான். உடனே ஜனாதிபதி லிங்கன், உன்னுடைய வங்கி சேமிப்பும் கடனும் என்னுடைய செலவை சரிக்கட்டாது. உன்னுடைய கடமைகளை நாட்டிற்காக ஒழுங்காக செய்தால் நான் செலவை சரிக்கட்ட முடியும் என்று ஸ்காட்டிடம் கூறினார். ஸ்காட்டும் அப்படியே செய்வதாக உறுதிமொழி அளித்தார். இவ்வாறு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூறினார். ஜெயலலிதா அவர்கள் மேலும் தொடர்ந்து பேசும்போது, இன்றைக்கு நீங்கள் வெளிப்படுத்தி காட்டியுள்ள இந்த மிகச்சிறந்த அணிவகுப்பானது உங்கள் திறமை, மேன்மையான நோக்கம், உடல் மற்றும் மனத்திடம் ஆகியவற்றின் அடையாள சின்னமாக விளங்குகிறது. விடாமுயற்சி, பணியின்பால் கடமை உணர்ச்சி, கண்ணியம், நேர்மை ஆகிய நற்பண்புகளை கடைப்பிடிப்போம் என்று நீங்கள் இன்றைய தினம் எடுத்துள்ள உறுதிமொழியை கடைப்பிடித்து தமிழ்நாடு காவல்துறையின் திறமையை மேலும் உயர்த்த நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். உங்களது பணிக்காலத்தில் சீருடையின் கௌரவத்திற்கும் புகழுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். தமிழக காவல்துறையை உலகத்தின் தலைசிறந்த காவல்துறையாக்க வேண்டும் என்ற எனது லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கடமைப்பற்றோடு களமிறங்கி பணியாற்ற வல்ல சீர்மிகு ஆற்றலை பயிற்சி உதவி ஆணையர்களுக்கு அளித்த இந்த பயிற்சியகத்தைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளையும் அலுவலர்களையும் மனதார பாராட்டுகிறேன். கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலுக்கேற்ப உங்கள் பணி அமைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் எதிர்காலம் சிறந்து விளங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசினார். நன்றி, வணக்கம்.